இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி HTML ஆடியோ வந்து நம்ம வந்து போடுறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ HTML5 பொறுத்த வரைக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ டேக் வந்து நாமளே போட்டுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆடியோ டேகை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆடியோவை நம்மளோட வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ என்கிட்ட வந்து flute.mp3ன்னு ஆல்ரெடி ஒரு ஆடியோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த flute.mp3 எப்படி நம்ம வெப்சைட்ல பிளே பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல SRC அப்படின்னா சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ்க்குள்ள எந்த ஆடியோ ஃபைலை நீங்க போட போறீங்களோ அதுக்கான பாத்தை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஏன் நான் வந்து இதை ஒரே ஃபோல்டர்ல வைக்க சொன்னேன் அப்படின்னா index.html-ம் flute.mp3யும் பக்கத்துல இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம வெறும் flute அப்படிங்கிற நேமை போட்டா மட்டும் போதும். ஸோ flute.mp3 அப்படிங்கிற நேமை நான் இந்த இடத்துல போட்டுட்டு சேவ் பண்றேன். இப்போ என்னோட வெப்சைட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம வந்து ஆடியோல ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்க ஆடியோ இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியல. ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த கண்ட்ரோல்ஸை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் சேவ் பண்ணும்போது உங்களோட ஆடியோவை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து உங்க ஆடியோவை பிளே பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்க வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க இந்த ஆடியோல பண்ணிக்க முடியும். ஸோ இப்படிதான் உங்க வெப்சைட்ல ஆடியோ டேகை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.